தங்கம் கோல்டுனா யாருக்கு தாங்க பிடிக்காது? பெண்களுக்கு பிடிச்ச நகைகளாகவும், ஆண்களுக்கு பிடிச்ச முதலீடாகவும், ஆபத்து காலத்தில் பொறுத்தவரை நல்ல நண்பனாகவும் எல்லாருக்கும் பிடிச்சவன் தான் இந்த தங்கம். அப்படிப்பட்ட தங்கத்தை மிடில் கிளாஸ் மக்களும் வாங்க சிறந்த யோசனைகளை இப்போ பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாங்குகிற தங்கம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஏமாறாமல் வாங்க முடியும். அதனால் தங்கத்தோட தரம் மற்றும் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் வாங்குகிற தங்கம் 100% தூய்மையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 100% தூய தங்கத்தில் நகைகளே செய்ய முடியாதுங்க. என்ன காரணம்னா அதோட திடத்தன்மை. அப்போ இது வரைக்கும் வாங்கின தங்கம் எல்லாம் 100% இல்லைன்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. தங்கத்தை 3 வகையாக பிரிக்கலாம். அது என்ன 3 வகையாக மட்டும்தான் பிரிக்க முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். அதிகமாக நம்ம பயன்படுத்துறது இந்த 3% மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அதனால் இந்த 3 விஷயங்களை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். மக்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆட் கொடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 24 கேரட் கோல்டுங்க. இதை தூய தங்கம்னு சொல்லுவாங்க. தூய தங்கம்னா 999%. இது முழுக்க தங்கங்க. இதில் 1% கூட மற்ற உலோகங்கள் கலவைகள் இல்லை. அதனால தான் இதை தூய தங்கம்னு சொல்கிறோம். இதில் ஆபரணங்கள் செய்ய முடியுமான்னா இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு பார்த்திங்கன்னா நம்ம 24 கேரட்லேயும் வந்து நம்மளால் நகைகள் செய்ய முடியும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னென்னா அதோட திடத்தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ தங்கத்தை நீங்கள் ஈஸியாக வந்து அதை வளைக்கவோ உடைக்கவோ முடியும். ஆனால் என்ன, அதை வந்து நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற ஜுவல்ஸை விட அந்த 24 கேரட்டில் பண்ண ஜுவல்ஸை பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடியதாங்க இந்த 22 கேரட். இவன் தாங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட். சொல்லப்போனால் இவன் ஜுவல்ஸாகவும், கோல்டு பார்ஸாகவும், கோல்டு காயின்ஸாகவும் இவனை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாங்க. இவனுக்குள்ளே சில உலோகங்களோட கலவைகள் இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்ப்போம். இந்த 22 கேரட், அதாவது 916 தூய தங்கம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கோல்டை செய்கிறக்கு நம்மளுக்கு அந்த தங்கம் மட்டும் பத்தாதுங்க. அது கூட சேர்ந்து செம்பு, வெள்ளி, துத்தநாகம்னு சில மற்ற உலோகங்களையும் நம்ம கலக்கிறோம். இது எதுக்காக கலக்கிறோம் அப்படின்னா 24 கேரட்டில் இருக்கிற தங்கத்தில் தான் நம்ம நகைகளை செய்ய போகிறோம். ஆனால் அப்படி செஞ்சால் அதோட திடத்தன்மை கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 91.6% தூய தங்கத்தை நம்ம எடுத்திருக்கோம். மிச்சம் இருக்க 8.4% தான் நம்ம இந்த செம்பு, வெள்ளி, துத்தநாகம்ங்கிற மற்ற உலோகங்களை கலக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம வாங்குகிற கோல்டுக்கு 916ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நீங்கள் கேட்கலாம், வெறும் 8.4% அந்த உலோக கலவைகள்னால தங்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காகிருமான்னு. ஆமாங்க, அது உண்மை தான். எப்படின்னா அந்த கோல்டை வந்து பற்ற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டோட ஜாயின்ஸு, அப்புறம் அந்த கோல்டோட லாக் பண்ணுற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மற்ற உலோகங்களை வச்சு ஒரு வெல்டிங் மாதிரி சொல்லப்போனால் அதை வந்து பற்ற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்மளாத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வெல்டிங் வைக்கிறேன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வெல்டிங் வைக்கிற மாதிரி அதை வந்து பற்ற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பற்ற வைக்கும்போது நகையோட இணைப்புகள் திடமாகுது. அந்த நகையும் வந்து உறுதியாக இருக்குதுங்க. காலமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறுது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது இவன் தாங்க, கடைக்குட்டின்னே சொல்லலாம். இவன் வந்து 18 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் விலையிலையும் கம்மி, அதே சமயம் இவன் லைஃப் லாங்கும் வந்து நீடிச்சு உழைக்கிறதுல பேர் போனவன்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா இவனுக்குள்ள அத்தனை வகையான உலோகங்கள் கலந்துருக்குங்க. அதனால தான் இவனுக்கு அப்படி ஒரு டிமாண்ட். இந்த 18 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா 75% தாங்க தூய தங்கம். மிச்சம் இருக்க 25% வெள்ளி, செம்பு, நிக்கல், அப்புறம் பல்லேடியம்னு சில உலோகங்களை வந்து கலக்கிறாங்க. இது எதுக்காக இப்படி கலக்கிறாங்க அப்படின்னா தங்கத்தோட நிறங்களை சூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது ரோஸ் கோல்டு, சில்வர் கோல்டு, அப்புறம் எல்லோ கோல்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டில் வந்து நிறைய கலர்ஸை பார்த்துருக்கோம். அப்படி ஒரு நிறங்களை உருவாக்குறதுக்காகவும், அது எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் வைரம், வைடூரியன்னு போன்ற விலை உயர்ந்த கற்களை, அதாவது ஒரு கல்லோட விலையை வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் இல்லை ஒரு பல கோடிகள் வந்து வரக்கூடிய வைரங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட வைரத்தை நம்ம வந்து ஒரு 22 கேரட்லையோ இல்லை 24 கேரட்லையோ நம்ம பதிக்கிறோங்கிற போது அது தவறுதலாக மிஸ் ஆச்சுன்னா போயிடும்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 18 கேரட் கொண்ட தங்கத்தில் வந்து பதிக்கும் போது அது மிக மிக உறுதியாக இருக்கும். அதாவது மிகப்பெரிய ஒரு திடத்தன்மையாக இருக்குங்கிற போது அந்த வைரம் வந்து தொலைறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பிட்ட அளவில் தங்கத்தையும் வந்து அணிஞ்சிருப்போம். அதே சமயம் அதோட தங்கத்தோட திடத்தன்மையும் அதிகமாக இருக்குங்கிறதுனால 18 கேரட் கோல்டுக்கு நம்ம போகலாம். ஆனால் ரீசேல் வேல்யூவில் எப்போவுமே மதிப்பு இருக்கிறது 22, 24க்கு மட்டும்தான் ரீசேல் வேல்யூ. 18 கேரட்டுக்கும் வந்து ரீசேல் கிடைக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. அதனால் 18 கேரட் போகிறதுக்கு முன்னாடி யோசிங்க. பொதுவாக நம்ம இந்த 3 வகைகளில் மட்டும்தான் நம்ம தங்கத்தை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம தங்கத்தை அதோட தூய்மையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிம்பிள் தான் BIS ஹால்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்மார்க் அந்த 916 ஹால்மார்க்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதாங்க. அரசாங்கத்தோட விதிமுறைப்படி நம்ம வாங்கக்கூடிய அனைத்து நகைகளிலும் அந்த ஹால்மார்க் இருக்கணும். அப்படி அந்த ஹால்மார்க் இல்லாத நகைகளை விற்கவோ கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுதுங்க. நீங்கள் 18 கேரட் வாங்கினாலும் சரி, இல்லை 22 கேரட் வாங்கினாலும் சரி, இல்லை 24 கேரட் வாங்கினாலும் சரி, அதில் வந்து BIS ஹால்மார்க் உள்ள முத்திரை பதிச்ச நகைகளை மட்டும் இல்லை நாணயங்களை மட்டும் நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறதான் என்னோடய வேண்டுகோளாக இருக்கும். மக்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆட் கொடுத்துருங்க. BIS ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப் மூலிமா நீங்கள் வாங்கக்கூடிய நகைகளில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது எந்த இடத்துல ஹால்மார்க் பண்ணப்பட்ட ஒரு நகையினும் அதோட தரத்தை பற்றியும் அந்த ஆப்பில் விவரமாக தந்துடுவாங்கங்க. உங்களுக்கு தங்கத்தோட தரத்தை பற்றின ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம தங்கத்தை எப்படி வாங்கலாம், அது எந்தெந்த விதத்தில் நம்மளுக்கு லாபகரமாக வாங்க முடியுங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். மிடில் கிளாஸும் தங்கம் வாங்குற மாதிரி சிறந்த யோசனைகள்னு டைட்டில் போட்டிருந்தேன். ஸோ அதில் என்னால் வந்து பெருசாலாம் மாதம் என்னால் வந்து பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பெருசாலாம் என்னால் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம தினசரி 100 ரூபா நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டு நம்ம ஃபோன் மூலியமாகவே நம்ம கடைகளுக்கு போகாமல் நம்ம இருந்த இடத்துலேருந்தே ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணால் நம்ம வந்து 100 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணால் நம்ம வந்து தினசரி நம்ம மிகப்பெரிய கடைகளுக்கு வந்து நம்ம வந்து பணத்தை அனுப்பி இருக்கிற இடத்துலேருந்தே நம்மளால் வாங்கிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்காங்க. அதுக்கு பேர் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய நகை கடைகளில் இந்த ஆப்ஷன் இருக்குங்க. எனக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகணுன்னு நினச்சிங்கன்னா மாதம் நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து சீட்டு போடலாம். 11 மாதங்கள் கொண்ட அந்த சீட்டு போடுறது மூலிமா உங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். செய்கூலி சேதாரங்கள் இல்லைங்கிற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 100 ரூபா அந்த மொபைல் மூலிமா போடுற ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சலுகைகள் வந்து தருவாங்க. அது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 10 கடை ஏறி இறங்கி உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம், அதாவது 1 கிராமில் பாதி அப்படிங்கிற கணக்கில் அந்த அரை காசுன்னு சொல்லுவாங்க, அரை கிராம் காசுன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட காசுகளும் வந்து விற்பனைக்காக வச்சுருக்காங்க. 100 மில்லிகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை நீங்கள் வாங்கி சேமித்து வைங்க. அது நாளாக அதோட விலையும் கூடும். உங்களுக்கு எப்போ முடியுதோ இருக்கிற எல்லா காயினையும் கொண்டு போய் நீங்கள் மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஆபரணமாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தங்க கட்டிகளாவோ இல்லை காயின்ஸாவோ நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற ஒரு 3 விஷயங்கள், இன்னும் சில விஷயங்களை வந்து நான் பார்ட் 2ல சொல்கிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவோடு நான் உங்கள் சங்கர்லால்.